ஸோ நடிகர் சங்கம் வந்து இப்போது நம்மள்ட்ட பிரிந்து போன கேப்டனுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கலந்து கேப்டனை பற்றி அவர் செஞ்ச விஷயம், கேப்டன் கூட நடித்து அவங்களோட அனுபவத்தெல்லாம் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் உலகநாயகனும் கேப்டன் பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதில் நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த உலகநாயகன் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ கமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 பசங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைச்சுமே அவங்களால காசு இல்லாதனால அவங்களால படிக்க முடியல. ஸோ இதை தெரிஞ்சுக்கின கேப்டன் அவங்களுக்கு ஃபுல் உதவியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இது மாதிரி யாருக்குமே தெரியாத கேப்டன் பண்ண உதவி எத்தனைன்ட்டு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். உலகநாயகன் கமல் என்ன சொன்னாருன்ட்டு நீங்களே கொஞ்சம் கேளுங்க. அவர் கொடுக்கறது பல பேருக்கு தெரியாது. ஐ திங்க் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நினைக்கிறேன் 1998 இருக்கும். தினமணியில் ஒரு கட்டுரை வந்தது. அவர் இறந்த அன்னைக்கு ஒரு கட்டுரை போட்டிருந்தார் எம் பாண்டியராஜன். 1998 நடந்தது அவர் நினைவு கூர்ந்திருந்தார். சீட்டு கிடைத்தும் படிக்க வசதி இல்லாமல் இருந்த 3 இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களை பற்றிய செய்தி அது. அந்த செய்தியை படிச்சுட்டு பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய விடுதி, கட்டிடம், படிக்கும் வசதி எல்லாத்தையும் 3 பேருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அவர். இது 25 வருஷத்துக்கு முன்னாடினது. இன்னைக்கு அந்த மாணவர்கள் நடுத்தர வயதை எய்தி குழந்தை குட்டிகளுடன் நன்றாக இருப்பார்கள்.